உண்மைதான் சொல்ற, பொய் எதுக்கு சொல்ற? நான் எப்ப உங்களை எல்லாம் கேட்க சொன்னேன்? எத்தனை மணி கேட்க சொன்னேன்? 1:45 கேட்க சொன்னேன். இப்ப மணி என்ன? 2க்கு இடைவெளியில எவ்வளவு நேரம் ஆச்சு? அப்ப டைம் போயிருச்சா? அதனால இப்ப நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நீங்க கேட்டாலும் நான் கொடுக்க முடியாது. அவன் இப்ப கனியாவை நான் கட்டி கொடுக்க போறவனா கேட்க போறா? சொல்லு. சொல்லுங்க சாமியா. புருஷன் நல்லா இருக்கான்னு கேட்கலாம், புள்ள நல்லா இருக்கான்னு கேட்கலாம், பிள்ளைக்கு நல்ல பொண்ணு வேணும்னு கேட்கலாம், மகளா இருந்தா நல்ல மருமகன் வேணும்னு கேட்கலாம். அது சிவன் பார்வதி தானே கேட்கணும்னு. அது எப்படி சொல்ல முடியும்? இந்த நான் சொன்னேன், இந்த 6 வருஷத்துல இந்த 6 மாசத்துல உள்ள நிகழ்வு, இந்த 6 நிகழ்வுகள்ல நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம் அழுத்தியும் சொன்னேன். அழுகுன தக்காளிக்கு ஒரு பக்கம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கும் பாரு, அப்படி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? இப்ப டைம் தாண்டினதுக்கு அப்புறம் இப்ப நான் வெளிப்படுத்துறேன். இப்ப கேட்டா கூட ஒண்ணு இல்ல, போங்க. நாங்க எப்ப தாரம்னு சொன்னோம்? விளக்கு மாத்தி சிரிக்கி. நான் புதுசா என்னது இல்ல? புதுசா பொண்ணு உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்றியா? நாங்க எப்ப தாரம்னு சொன்னோம்? இதனோட அநியாயத்துக்கு போய் சொல்றீங்க. ஓ, இனிமே நம்மளும் ரெக்கார்டு பண்ணி வைக்கணும் போ. ஆமா சாமி, இந்த மாதிரி பேசும்போது ரெக்கார்ட் பண்ணி வைங்க. ஆகிக்கிட்டு இருக்கா? ரைட்டு. இதுக்கப்புறம் போது நான் சுதாரிக்கணும்ல, இப்படி பொய் சொன்னா. இல்லையே, காரமுனெல்லாம் நாங்க சொல்லவே இல்லை. எனக்கு புரியல, உண்மைக்கு நான் சொல்றேன். அதையே சோபா மாட்டா சொன்னாங்க பாத்தீங்களா, அப்ப புரிச்சு. அப்ப நமக்கு என்ன தேவைங்கிறத கேட்க சொல்றாங்க. ஆமா, அதுதானே உண்மை. எனக்கு இப்பதான் உண்மைக்கே புரிஞ்சு. இந்த நாட்கள்ல அது ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு, ஒரு 1.25 மணி நேரம். அந்த 1.25 மணி நேரத்துக்குள்ள உனக்கு தேவையானது என்ன கேட்குறியோ, அப்ப என்ன வாக்கு வருதோ அது நிச்சயமா விஜயமாகும். அவங்ககிட்ட நீங்க பேசும்போதுதான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும்போது எனக்கு புரியும். அப்ப நமக்கு தேவையானதை கேட்க சொல்றாரா? நாம பொதுவா உபதேசத்துல ஏதாவது கேளுங்கன்னு சொல்லுவார்ல, அப்படித்தானே நம்ம நினைச்சோம். எப்பவுமே உபதேசம் பண்ணும்போது நீங்க சொல்லுவீங்க, அப்படித்தான் நினைச்சோம். தனிப்பட்டு கேட்க சொன்னா உபதேசங்கள்ல என்ன சொல்லுவேன்? கேள்வி கேளுங்கன்னு சொல்லுவேன். நீங்க வார்த்தையை உச்சரிப்ப கவனிக்கணும். கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்க, கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்கன்னு சொல்லுவேன். இன்னைக்கு என்ன சொன்னேன்? நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். அப்படித்தான் நினைச்சிட்டோம். வேணு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நீங்க சொன்ன டைம் நம்ம என்ன அப்ப வீட்டுல பிள்ளைகளுக்கு மத்தவங்க ஏதோ கேட்க சொல்றாங்க. இத்தனைக்கும் சொன்னேன், அவ்வளவு சுகமாவா இருக்கீங்க, அவ்வளவு மகிழ்ச்சியாவா இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லி காமிச்சேன். சொல்லி காமிச்சேனா இல்லையா? போங்க. இப்ப அப்படித்தான். இப்ப டீ போடுங்க, குடிக்கணும். அம்மா